Hi friends, good morning. இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog உங்க எல்லாரோட favorite vlog shopping haul. அதுவும் kitchen, home and crockery shopping haul தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வாங்கி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நெஸ்டேஷியால வாங்குனது தான் as usual என்னோட favorite shop. இதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுல நான் ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வாட்டி நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், அது எதுக்கு யூஸ் ஆகும் எல்லாத்தையும் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது டின்னர் பிளேட் செட் ஆஃப் 4. இது வந்து மொரோக்கன் பேட்டர்ன் போட்ட பிளேட்டு. நான் வந்து இந்த மஸ்டர்ட் எல்லோவில் வாங்கியிருக்கேன்ல. இது வந்து ஒரு மாதிரி ஷேடடாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கலர், அங்கே ஒரு கலர். இதுலேயே வந்து ப்ளூ இருக்குது, ஒயிட் இருந்துச்சு. செட் ஆஃப் 4 வரும். இது ஃபுட் சேஃபுங்க, மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் அவன் சேஃபும் கூட. நான் இது வந்து ஏன் பிக் பண்ணேன்னா எனக்கு இந்த பிளாட்டருமே பிக் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இது ஒரு செட்டாக வந்துடும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு ஆக்சுவலி பவுலுமே அவங்க வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப் தாங்க. நீங்கள் இதை வந்து சர்வ் வேராக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சர்விங் பிளாட்டராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து செட் ஆஃப் 2. இந்த பிளாட்டர் வந்து செட் ஆஃப் 4. அடுத்து வந்து ஸ்டெம்டு டெரகோட்டா டெசர்ட் பவுல் வந்து எனக்கு வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபுட் சேஃப் அண்ட் கங்கா பேசினோட டென்ஸான அந்த சாயில் வச்சு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செட் ஆஃப் 4 வருதுங்க, இந்த மாதிரி பேட்டர்னாக போட்டு. ஸோ நீங்கள் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணணும், டெசர்ட் சர்வ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அந்த ஃபிர்னி அந்த மாதிரி டெசர்ட்லாம் நீங்கள் சர்வ் பண்ணால் இதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்காட்டு அந்த டெசர்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து இது வந்து போரஸ் மெட்டீரியல் பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு நல்ல திக்காட்டு அந்த ஃபிர்னி, பாயசம், கீர் எல்லாமே நீங்கள் இதில் சர்வ் பண்ணி இதில் வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டாலே உங்களுக்கு சில்லுன்னு ஆகிடும். ஸோ இது வந்து செட் ஆஃப் 4. அண்ட் இதில் நிறைய ப்ராடக்ட் அனுஷாவுக்கு யூஎஸ்க்கு போகுதுங்க. யூஎஸ்க்கு அம்மா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அனுஷா வந்து இதில் நிறைய ப்ராடக்ட் வாங்கினா. அதில் அனுஷா வாங்கினது இந்த ஒரு ப்ராடக்ட். இது பாருங்கள், இது வந்து ஐயோ செராமிக் ஜார் வித் பேம்பு உட்டன் லிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம டைனிங் டேபிளில் நீங்கள் காண்டிமெண்ட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு, சால்ட் பெப்பர் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு செட்டாட்டு இருக்குது. ஸோ செம்ம ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு உட்டன் லிட் வருது, ஒரு செராமிக் ஸ்பூனும் வருது. அந்த ஜாரை பாருங்கள், இப்படி தான் இருக்குது, அழகாக இருக்குது. கீழே வந்து ஒரு பேஸ் லிட்டுமே வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பெப்பர். நீங்கள் இதுலேயுமே ஏதாவது பிக்கிள்ஸு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து அனுஷா வாங்கினது இந்த பிராஸ் ஹேமர்டு அஞ்சரை பெட்டி. இது வந்து பியோர் பிராஸ் ஹேமர்டு அஞ்சரை பெட்டிங்க. செம்ம ஹெவியாக இருக்குது. இங்கே வருங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க, பட் 7 சாம்பர் இருக்குது. இதுக்கு கூடயே வந்து ஒரு குட்டி பிராஸ் ஸ்பூனுமே வருது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அனுஷா வந்து இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினோம். ஸோ இது ஓகே, சூப் பவுல் செட்டுங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதில் எனக்கு பிடிச்ச 2 செட்டு வாங்கினேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்பூன் பேட்டர்னோடி உள்ள, எனக்கு இந்த போல்கா டாட் போட்ட பேட்டர்னே அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ இது செட் ஆஃப் 4. உங்களுக்கு வந்து இந்த செராமிக் ஸ்பூனோடி வருது. இந்த ஸ்பூன் நம்ம ரெகுலர் ஸ்பூன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது பாருங்கள். சூப் சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்குது, போல்கா டாட் போட்ட பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கு அடுத்து இன்னொன்று வந்து இந்த டியர் ட்ராப் டிசைன் போட்ட பேட்டர்ன். இந்த பவுல் வந்து எனக்கு இந்த ஜாப்பனீஸ் ரைஸ் பவுல், சூப் பவுல், மீசோ பவுலை தான் ஞாபகப்படுத்துது. இதுவுமே செட் ஆஃப் 4. இது லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜாப்பனீஸ் பவுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்மளோட ரெகுலர் ஒரு ஸ்பூன் மாதிரி வருது. நான் இது பிக் பண்ணதுக்கு காரணம், நான் இந்த சர்விங் கண்டெய்னர் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து மேட்சிங் செட்டு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து இது எல்லாமே வந்து டிஷ்வாஷர் சேஃப் அண்ட் மைக்ரோவேவ் சேஃப். இது வந்து குக்கிங் பாட் கிடையாது, சர்விங் பாட்டு தான். ஆனால் நீங்கள் இதை வந்து அவனில் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோவேவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்தா ஏதாவது பேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சர்வ் வேருக்கு
செராமிக் தான், சர்வருக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த பேம்பூ ஸ்டோரேஜ் 2 டயர் பேஸ்கெட்டு. ஸோ இது வந்து சைடில் இந்த மாதிரி உட்டன் ஃப்ரேம் அட்டாச் ஆகி வருது. 2 டயர் இருக்கிறதுனால நீங்கள் இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆஃபீஸில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபைல்ஸு பேப்பர்ஸ் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். கிச்சனில் வைக்கிறீங்கன்னா உங்களோட ஆயில் கண்டெய்னர்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் கார்லிக் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பொட்டேட்டோ போட்டு வைக்க யூஸ் பண்ணலாம். உங்கள் இஷ்டம் தான். இது இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய கம்பார்ட்மெண்ட். இது வந்து 100% பேம்பு வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆயில் கோட்டிங்கும் இருக்குது. அதனால உங்களுக்கு அந்த சிப் ஆகும், அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ 2 டயர் பேம்பு பேஸ்கெட். ஓகே, நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வாட்டர் டம்ளர் தான். 1200 ml கெப்பாசிட்டி உள்ளதுங்க. உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அண்ட் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிப்பராட் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சைட் ஸ்ட்ரா போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேட் இன் இந்தியா. இதில் ஒரு கூல் ஃபீச்சர் வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது பாருங்கள். ஹாட் அண்ட் கோல்டாக உங்கள் பிவரேஜை வச்சுக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, இந்த வாட்டர் பாட்டில் வந்து இந்த கலரில் இருக்கா, இதே மாதிரி மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் கூடயே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரா கிளீனிங் ப்ரஷ்ஷுமே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்து வாங்கினது இந்த கிளாஸ் ஸ்கொயர் கண்டெய்னர். ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். பிகாஸ் நம்ம யூஸ்வலாக பவுல்லாம் வந்து ரவுண்டு கண்டெய்னர்ஸ் தானே இருக்கும். இந்த ஸ்கொயர் நான் மெயினாக வாங்கினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேயர்ட் டெசர்ட் வந்து பண்ணுறதுக்கு. இதில் இருக்கக்கூடிய அந்த ஹேமர்டு பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ட்ரைஃபிள் திரமிசு எது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே இண்டிவிஜுவல் போர்ஷனாட்டு லேயர்ட் டெசர்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது நான் மெயினாட்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு அதுக்கு பிளாகுக்கு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஷூட் பண்ணுறதுக்குன்னு வாங்கினேன் டெசர்ட்ஸ் எல்லாமே. அண்ட் வாட்டர் கிளாஸ் இல்லாட்டி ஜூஸ் கிளாஸ் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்னு. கப்பு வந்து செம்ம ஹை குவாலிட்டிங்க. நல்ல ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி. பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இதை வாட்டர் பாட்டில், ஜூஸ் சர்வ் பண்ணுறதுக்கு, தண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அனுஷா அவளோட ஆஸ்தட்டிக் கலெக்ஷனுக்கு வாங்கின இன்னொரு ப்ராடக்ட் வந்து இந்த வாட்டர் கிளாஸ் தாங்க. இதில் வந்து இந்த குட்டியான ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். மேலே பேம்பூ லிட்டு, ஏர் டைட் அண்ட் ஒரு கிளாஸ் ஸ்ட்ராவோடி வருது. இது வந்து செட் ஆஃப் 2 பேட்டர்ன். கிளாஸோட பேட்டர்னை பாருங்கள். இந்த மாதிரி வளைஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம க்யூட்டு. நீங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு அஸ்தட்டிக்கான க்ராக்கரிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான செராமிக் கிளாஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் வாட்டர் கிளாஸாக யூஸ் பண்ணலாம், ஜூஸ் கிளாஸாக யூஸ் பண்ணலாம். உங்களோட கிச்சன் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஸ்டோரேஜுக்கு பிரச்சனையே இல்லை. பிகாஸ் இந்த கிளாஸ் எல்லாமே ஸ்டாக்கபிள். இதை நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டாக் பண்ணி நீங்கள் ஒரு ஷெல்ஃபில் ஓரமாட்டு கிச்சனில் ஓரமாக நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஒரு வாட்டர் ஜக் பக்கத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் எடுத்து தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கோ, ஜூஸ் குடிக்கிறதுக்கோ, டீ கிளாஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டீ காஃபி கிளாஸாட்டு கூட செராமிக். இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட் ஆஃப் 4 இது. ஸ்டேஷியாவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே டிஷ்வாஷர் சேஃப். ஸோ அது எல்லாமே அதில் லிட்டு மட்டும் நீங்கள் டிஷ்வாஷரில் வைக்க முடியாது பிகாஸ் பேம்பு. மற்றபடி நீங்கள் பாட்டில் எல்லாத்தையுமே டிஷ்வாஷரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கிச்சன் ஸ்டோரேஜ் ஜார்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஜார் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. இது 800 ml கெப்பாசிட்டி, இது 1000 ml கெப்பாசிட்டி. செட் ஆஃப் 4. இதுவும் செட் ஆஃப் 4, இதுவும் செட் ஆஃப் 4. இதில் உள்ள கூல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் இருக்குது. அதனால் உள்ளே நீங்கள் என்ன பொருள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். பிகாஸ் ஃபுல்லி கவர்டாக இருந்தால் நமக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து உள்ளே என்ன போட்டிருக்கீங்கிறது தெரியும். அதனால் இது செட் ஆஃப் 4, 800 and 1000 ml. ஜார் எல்லாமே 100% மெட்டல் ஏர்டைட் மெட்டல் லிட் இருக்குது. அண்ட் இது வந்து லெட் ஃப்ரீ, ஃபுட் சேஃப் 100%. கொரியன் டானபே பாட் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. பிகாஸ் அது வந்து கொரியன் டானபே, ஜாப்பனீஸ் டானபே பாட்டோட லுக்கு. அதாவது இது வந்து செராமிக் பாட்டு தான், ஆனால் வந்து நான்ஸ்டிக் மாதிரி ஆக்ட் ஆகும் உங்களுக்கு.
ஃபுட் எதுவுமே ஒட்டாது பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் லிட்டுமே இருக்குது. ஆக்சுவலி இவங்களோட இந்த மாதிரி ஒரு பாட் என்கிட்ட ரைஸ் பாட் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அதில் வந்து இந்த ஜாஸ்மின் ரைஸ் அதெல்லாம் குக் பண்ண யூஸ் பண்ணுவேன். இதுக்கு ஒரு லிட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப். நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு பாட்டு இவங்களோட இதுலேருந்து நான் வாங்கின ஃபர்ஸ்ட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் பாட்டு. அது வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும், சின்னதாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிரேவி அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணணுன்னா கொஞ்சம் பறந்து இருக்கிற பாட்டு வந்து நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம வந்து ஃபிஷ் கறி அதெல்லாம் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வசதியாக இருக்கும். நம்மளோட மண் பாத்திரம் சைஸில் இருக்குது, பட் இது வந்து செராமிக் பாட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலி வந்து நான்ஸ்டிக். இது எந்தவித ரொம்பலாம் ஆயில் விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. வந்து அம்மாவுக்கு வாங்கின இன்னொரு ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய செட் ஆஃப் 4 லேசி சூசன் மாடலில் உள்ள ஸ்டோரேஜ் ஜாரு. ஸோ இதில் வந்து அவள் வந்து ஊறுகாய், பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி அதெல்லாம் வச்சுருப்பாங்களா, நெய் அதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து டைனிங் டேபிள் நடுஸில் வச்சுட்டோன்னா இதில் வந்து ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த ஜார் வந்து கிளாஸு, மேலே லிட்டு வந்து பேம்பு, கீழே இருக்கிறது பேம்பு ரேக்கு தான். ஸோ இது நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ஜார் நீங்கள் வந்து டிஷ் வாஷரில் வச்சுக்கலாம். க்யூட்டாக இருக்குல்ல? ஸோ இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வெப்சைட்டில். சின்ன ஜூஸ் கிளாஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஸ்கி கிளாஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சின்ன சைஸுங்க, பேட்டர்ன் வந்து ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்குது, அஃபோர்டபுளும் கூட. செட் ஆஃப் 6 ஆட்டு உங்களுக்கு வரும் இது. ஸோ சிப் அண்ட் டிப் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிளாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டிப்ஸு, குவாக்கமோலே அந்த மாதிரி டிப்ஸ் வச்சுக்கலாம். இதில் சைடில் சிப்ஸு, பிஸ்கெட், கிராக்கர்ஸ் நீங்கள் வைக்கலாம். இது எல்லாமே இந்த க்யூட்டான ஒரு போர்டில் வருது பாருங்கள், பேம்பு போர்டில். ஸோ ரொம்ப வசதியாக இருக்கும். நமக்கு வந்து இது அப்படியே கொண்டு வந்து கெஸ்ட் யாராவது வராங்கன்னா வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பாருங்கள், கலர்ஃபுல்லான கார்னிவல் ஸ்ட்ரைப் போட்ட பேட்டர்ன். ஜூஸ் கிளாஸ்லேயே நல்ல ஒரு பெரிய சைஸ் கிளாஸு, எந்த வித கலர் இல்லாமல் சிம்பிளாக எலிகெண்டாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜூஸ் கிளாஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. இதை வாட்டர் கிளாஸாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்ல பெரிய சைஸு, நல்ல டால் கிளாஸு, நல்ல ஹை குவாலிட்டி கூட. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இது. இதே மாதிரி என்கிட்ட முந்தி ப்ளூ கலர் இருந்துச்சு, பட் இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் நமக்கு ஃபோட்டோக்கு வீடியோக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இந்த கலர் பிக் பண்ணேன். கட்டிங் போர்டு எவ்வளவு இருந்தாலும் பத்தாதுங்க. இந்த சாலிட்வுட் கட்டிங் போர்டை பாருங்கள். இதை நீங்கள் கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணலாம், சீஸ் போர்டு, சர்விங் போர்டு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோப்போடு டை ஆகி வருது. ஸோ நீங்கள் வந்து சின்னதாக ஒரு கட்டிங் போர்டு வேணும்னு நினச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சர்விங் போர்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிங் போர்டு நேச்சுரல் வுட்டு அண்ட் ஆலிவ் ஆயில் கோட்டிங்க. இது ஸ்ப்ரே ஆயில் கேன் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், அதுவும் கிளாஸ் பாட்டிலோடி. ஸோ இதுக்கு கீழே வந்து கிளாஸ் பாட்டிலு. இதை நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தம் 500 ml கெப்பாசிட்டிங்க. இதில் வந்து இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா ஸ்ப்ரே ஆகும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நீங்கள் போர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படி ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பம்ப் ஆகுது, ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரே ஆகுது. இதை நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி ஊற்றுறீங்க அப்படின்னா ட்ரிசில் பண்ணிக்கலாம். ஸோ 3 விதமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.